நான் பேசுற மைக்க ஆஃப் பண்ணிருந்தாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அவர் பேசினால மைக்கு ஆன் பண்ணணும். அவருதான் பேசவே மாட்டேங்கிறாரு. வெளியில வந்து பேசணும், எங்க பேசணுமோ அங்க பேச மாட்டேங்கிறாரு. அதனால மைக் ஆன் பண்ணதா ஆஃப் பண்ணதான்னு அவருக்கு தெரியாது. அதை மறுத்திருக்காங்க அவங்க. அதனால அவர்கிட்ட ஆன் பண்ணி என்ன பேச மாட்டேன்னு சொல்றவருக்கு மைக் ஆனா இருந்தாருன்னா ஆஃபா இருக்காருன்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணும் இல்லை. அவர் முதல்ல ஆனா இருக்காரான்னு பார்க்கணும். அவர் தன்னை ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் வர்றாரு உள்ளே. அதனால முதல்ல அவர் தன்னை ஆன் பண்ணிக்கிட்டோம், அப்புறம் அதை சொல்லணும். அதுதான் முடியும். ஆளுநர் உரையில்லாத சட்டமன்றம்ன்ற சாத்தியமா? முதலமைச்சர் சொல்றாரு, ஏன்னா தாராளமா சாத்தியம். அது மனித சட்டங்கள் மனிதர்களுக்காக தான். சண்டித்தனம் பண்ணக்கூடியவர்களுக்கு சட்டம் பாதுகாப்பு, அவ்வளவுதான் தவிர சட்டசபை சண்டித்தன சபையாக ஆகக்கூடாது. அதுதான் சட்டசபை சண்டித்தன சபையாக ஆக்கக்கூடாது. அதற்குரிய மரபுகள் ஒரு நீடிக்கக்கூடாது. எனவே முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு இருக்கிறத அது மக்கள் அத்தனை பேரும் வரவேற்கக்கூடியது. ஜனநாயக உணர்வுபடுத்த அத்தனை பேரும். அது மட்டுமல்ல, ஆளுநர் இந்திய அரசியல் சட்டத்தில் அவர் எடுத்த பதவி பிரமாணம் ஆர்டிகிள் 159 159வது பிரிவுப்படி தவறான நடத்தை. அந்த 159 என்பது இருக்கிறது மக்கள் நலனுக்காகவும் இந்திய அரசியல் சட்டத்துக்காகவும் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடமையை செய்வேன் என்று அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அந்த கடமையிலிருந்து அவர் தவறி இருக்கிறார். எனவே அவருக்கு தார்மீக முறைப்படி அறவழிப்படி பதவியில் இருக்கின்ற dereliction of duty and constitutional philosophy is completely abrogated. அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில இப்ப சேர்ந்திருக்காரு. தமிழக அரசியல்ல இப்ப களம் மாறிட்டான். அதாவது அவர் அதுக்கு முன்னாலெல்லாம் என்னென்ன பேசினார், யார் யாரை மாற்றணும், யாருடைய தலைமை எல்லாம் சொன்னார். எல்லாமே அந்த திரிசூலத்தினுடைய மகிமை. திரிசூலத்தின் மகிமை அவ்வளவுதான் தவிர யார் மீதெல்லாம் வழக்கு இருக்கோ, யாரெல்லாம் வெளியில நடந்தோம்னு நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணியை நோக்கி போவார்கள். கூட்டணியை நோக்கி வராதவர்கள் வழக்கு வரும் என்று மிரட்டல் இருக்கிறது. எனவேதான் அவருடைய நிலைப்பாட்டை தாராளமாக புரிந்து கொள்ளலாம். எனவேதான் நேற்றைக்கு ஒரு நிலைப்பாடு, இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற ஒரே பாடு, அவர் பட்ட பாடு இருக்கிறது. அதுதான், வேற ஒன்று. 23ஆம் தேதி மோடி வர்றதுனால இப்ப இருக்கிற அரசு மிகப்பெரிய இதாயிரும். ஒரு அரசியல் மாற்றத்தையே மோடி கொண்டு வந்துருவாரு 23ஆம் தேதி வந்ததுக்கு. ஆமா, ஏற்கனவே பல முறை கொண்டு வந்துட்டார் தமிழ்நாட்டுல. ஆகவேதான் மோடி வர்றதுனால என்ன லாபம்னா, ஒரு பெரிய ரோஷோ நடத்துவாரு. நிறைய பூக்களை கொட்டுவாங்க. நம்ம பூக்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரும். ஆகவே பூத்தொழில் நன்றாக சிறப்பா இருக்கும். மதுரை மல்லிகை விலை ரொம்ப அதிகமா இருக்கும். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.